ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் ஸ்கூட்டியில் பாலக்காடு டு சென்னை போக போகிறோம். இதை வீட்டில் சொன்னதும் எல்லாருமே, என்னது ஸ்கூட்டியில் சென்னை வரைக்கும் போக போகிறீங்களா, என்னது நாகார்ஜுனாவா, அந்த மாதிரி தான் எல்லாரோட ரியாக்ஷனும் இருந்தது. பட் நாங்கள் இல்லை, நாங்கள் போகணும், இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அப்புறம் இந்த வண்டியும் நாங்கள் கொண்டு போகணுன்றதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரோல். அதில் கொஞ்சம் பெட்ரோல் இருந்தது, ஆனாலும் ஒரு 420 ருப்பீஸ்க்கு நாங்கள் பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ஸோ நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எனக்கு ரொம்ப பசி இருந்தது, ஆனாலும் என்னால் ரொம்ப சாப்பிட முடியல, ஹாஃப்க்கு மேலே சாப்பிட முடியல. சரின்ட்டு அதையும் என் புருஷன் தலையில் கட்டியாச்சு. நாங்கள் சண்டே ஒரு 10:30 மார்னிங் 10:30 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு 1-2 ஹவர்ஸ் சூப்பராக இருந்தது, ஜாலியாக எல்லாம் பார்த்து ரசித்து அப்படியே வந்துட்டுருந்தோம். சண்டே நைட்டு சேலமில் ஸ்டே பண்ணிவிட்டு மண்டே மார்னிங் சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, நான் வண்டி ஓட்டுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கே போயிடலாம், நைட்டு ஒரு மிட் நைட்லாம் போயிடும், மிட் நைட்டில் ஒரு 3 o'clock அந்த மாதிரி நம்ம அங்கே ரீச் ஆகிடுவோம் சென்னைக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னோடய பாடி கண்டிஷன் பார்க்கணும்ல, எனக்கு இப்போயே ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே இது ஈரோடு வந்தாச்சு. ஈரோடு வர்றதுக்குள்ளேயுமே எனக்கு ரொம்ப இடுப்பு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இனி ஒரேடியாக சென்னைக்கு இன்றைக்கே போயிட்டா கண்டிப்பாக நான் 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் வேண்டாம், நம்ம ரெஸ்ட் எடுத்து போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே பவானி அங்கே நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக டயர்ட்னஸ் உங்களுக்கு அப்படியே தெரியும். எப்படா வரும், எப்படா சேலம் வரும், ஒரு போர்டு பார்க்கும்போதும் நான் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துட்டே வந்துட்டுருந்தேன். கிட்டத்தட்ட சேலம் நெருங்கியாச்சு. சேலம் 14 kilometers ஒன்லி. இங்கே வரும்போதே ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. ரொம்ப பசி வேறு. சேலமில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணியிருந்தோம். சரி, சேலம் ஆர்ஆர் பிரியாணி சாப்பிட்லாம், இது நான் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன், ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆர்ஆர் பிரியாணி தான் சாப்பிட வந்தோம். பிரியாணி ஓகே, நல்லா தான் இருந்தது. அங்கே என்ன தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஒரு அக்காவை பார்த்தேன், உங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம், அந்த மொமெண்ட் தான். அப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்காக ரூம் எடுத்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டோம். வந்ததும் ஒரு மணி நேரம் நல்லா தூங்கினேன், ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்தது. நான் வண்டி ஓட்டவே இல்லை, ஆனாலும் என் உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சிட்டு சேலம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி ஒரு 7 o'clock அந்த மாதிரி சுற்றி பார்க்க வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் மாலுக்கு தான் வந்தோம். மால் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அங்கே நடக்கிறதுக்குள்ளேயும் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, அதனால் கிளம்பலான்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்தது, அதுதான் அங்கே ஃபேமஸான பேக்கரி போல், எனக்கு சரியாக தெரியல. வெரைட்டியான ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது, ஆனால் எல்லாமே டேஸ்ட் பண்ணணுன்னு இருக்குது. பட் வாங்கிட்டா நான் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டேன், வேஸ்ட்டாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சேலம் ஸ்பெஷல் தட்டு வடை சாப்பிட வந்தோம். ஆர்வக்கோளாறில் நிறைய எடுத்து வாயில் வச்சுட்டேன். அது மெல்லவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல், துப்பவும் முடியாமல் ஒரு மாதிரி அவஸ்தைப்பட்டு எப்படியோ சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அதுக்குள்ளே மாங்காய், அதுக்கப்புறம் அந்த காரம், அந்த பொடி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கண்ணு கலங்கிடுச்சு. எனக்கு காரம் ரொம்ப ஒத்துக்காது, அதனால். ஆனாலும் டேஸ்ட்டுக்காக நான் சாப்பிட்டுட்டேன். நல்லாவே இருந்தது. என் ஹஸ்பண்ட் முன்னாடியே இங்கே வந்திருக்காங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஸோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே சாப்பிட வந்தோம். இந்த ஒரு கடையில் மட்டும் ரொம்ப கூட்டமாக இருந்தது. வேறு எங்கேயும் நான் அவ்வளோவா பார்க்கல, பட் இந்த கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. வண்டி கடை தான், ஸோ இங்கே தான் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டோம். ரொம்ப காரமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்லாம் வாங்கினதை ரூமுக்கு நாங்கள் சாப்பிட்டோம். என்னால் ஒரு பாதிக்கு மேலே எல்லாத்துலேயும் பாதி கூட இல்லை, ஒரு 15% தான் நான் சாப்பிட்டேன். மற்றது எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட் தலையில் கட்டிட்டு
நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் செக் அவுட் ஆயாச்சு. ஒரு 9:30 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். கிளம்புனதும் டீ எதுவுமே குடிக்கல, அப்படியே எந்திரிச்சு லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எந்திரிச்சு கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு பெட்ரோல், இதுதான் எங்களோட 2வது பெட்ரோல். 420 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா டீ குடிக்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஷனில் சரி டீயே குடிப்போம் இப்போது, அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, இதுவே ஆனால் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டீயும் சுண்டல் வடை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது ஒரு ஃபேமஸான முருகன் டெம்பிள், ரொம்ப ஹைட்டான முருகன் ஸ்டாச்சு இருக்க டெம்பிள் தான் அது அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி நான் அதை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து மெதுவாக கிளம்பிட்டோம். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. பாலக்காடு டு கோயம்புத்தூர் வரைக்கும்லாம் தெரியவே இல்லை, ஏன்னா அங்கே மழை கிளைமேட் தான், அதனால் எங்களுக்கு தெரியல. இது ரொம்ப வெயிலாக இருந்தது. டேன் ஆகிட்டேன் நான், கையெல்லாம் டேன் ஆகிடுச்சு, ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிடுச்சு. என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். சரின்னு கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு, முடியலை என்னால். தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம். எனக்கு ஒரு புல்லட்டில் இந்தியா ஃபுல்லாக சுற்றணுன்னு ரொம்ப ஆசை. அப்போ என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, சென்னை வர்றதுக்குள்ளே நீ இவ்வளோ டயர்ட் ஆகிட்டியே, அப்புறம் எப்படி நீ இந்தியா ஃபுல்லாக சுற்றுவ அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், என்னோடய மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கும் கொஞ்சம் கூட மேட்ச்சே ஆகலை, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். வழியிலலாம் இந்த சோளம் காய போட்டிருந்தாங்க. உளுந்தூர்பேட்டை டோலுக்கு வந்துட்டோம். எப்படா வரும், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு நான் கேட்டுட்ருந்தேன். ஏன்னா இடுப்பு கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. போன உடனே படுத்துடணுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த பிளேஸ் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஏதோ லேக்குன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல சரியா. அப்புறம் திண்டிவனம் வந்துட்டோம். திண்டிவனம் 3rd பெட்ரோல், ஒரு 400 ருபீஸ்க்கு நாங்கள் 3rd பெட்ரோல் போட்டுட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்னு ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சி நாங்கள் வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. பிரியாணி தான் சாப்பிட்டோம். நேற்றும் பிரியாணி, இன்றைக்கும் பிரியாணி. பிரியாணி எனக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் சலிக்கவே சலிக்காது, அதனால் பிரியாணியே சாப்பிட்டோம். பிரியாணி, காடை, 65 இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஹோட்டலில் இருக்க ஒருத்தருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கு, செல்ஃபிலாம் எடுத்தாங்க. ஹாப்பின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதுதான் அந்த ஹோட்டல். அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு அகெயின் ரெடியாகி நாங்கள் மறுபடியும் கிளம்பிட்டோம். டயர்டாக தான் இருக்குது ரொம்ப, ஆனாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் ரொம்ப பேசிகிட்டே, நாங்கள் பைக்கில் போகும்போது தான் ரொம்ப பேசுவோம். ஏதாவது சீக்ரெட்ஸோ அந்த மாதிரி பழைய கதைகள் அதெல்லாம் நாங்கள் ரொம்ப பேசுகிறது. அப்போ தான் இது மேல்மருவத்தூர் டெம்பிள். இந்த பிளேஸ் மூவிஸ்லலாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். உள்ளெல்லாம் போகல, அப்படியே வெளியேருந்து வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பார்க்கும்போது சென்னை 53 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், ஒரு 1 hour 1.5 hour இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு அப்படியே நாங்கள் பேசிகிட்டே வந்தோம். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு லாங் ட்ரைவ். உடம்பு ஒத்துழைக்கலை தான், பட் இருந்தாலும் ஓகே. ஒரு வழியாக மதுரை வயல் டோல்கேட்டுக்கு வந்தாச்சு. இனி கொஞ்சம் தூரம் தான்ப்பா, அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். மார்னிங் 9:30க்கு கிளம்பி ஈவினிங் 5:45 ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது. வந்த உடனே படுத்துடணும்ப்பா அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் தியா குட்டியை பார்த்த உடனே என்னோடய டயர்ட்னஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. எல்லோரும் ஆச்சரியமாக கேட்குறாங்க, எப்படி வந்தீங்க பைக்கில் இவ்வளோ தூரம்? எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்துட்டோம் வீட்டுக்கு, வெற்றி அப்படின்னு சொல்லியாச்சு. ஆச்சி போயிட்டா, சாமி கும்பிட போயிட்டாலாம். சித்தா பட்டு பொட்டு பொட்டு வச்சுக்கோ. பொட்டு வச்சுட்டு இது யாரு? பூச்சாச்சி. இது யாரு? பாயா?